மாமா காஃபி எது வேணுங்களா உங்களுக்கு? இல்ல வேண்டாமா, அப்புறம் குடிச்சுக்கிறேன். சரிங்க மாமா, வாச தெளிச்சுட்டு வந்து காப்பி போட்டு தரேன். சரிம்மா. இங்க மாமியார் நான் உட்காந்துருக்கேனே, என்கிட்ட ஏதாவது கேட்டால அவ அத்தை காப்பி வேணுமா டீ வேணுமான்னு அவங்க மாமனாட்ட மட்டும் கேட்டுட்டு போற. இங்க ஒரு மனுஷி அழுதுட்டு இருக்கேனே, அப்படின்னா இந்த ஆளுக்கு முக்கியமான பேப்பர் படிக்கிற வேலை. கடவுளே. கனகா, இப்ப என்ன வேணும் உனக்கு? காலங்காலத்துல அப்படி ஒப்பாரி வைக்கிற? என்னது நான் ஒப்பாரி வைக்கிறேன்னா? மனசுல உள்ள கவலை யாருக்குமே தெரியாது. என்னன்னு சொன்னாதானே தெரியும். யாருக்கிட்டையும் சொல்லி புரிய வைக்கவும் முடியாதுங்க. எப்படின்னு சொல்லுவேன், எதுன்னு சொல்லுவேன். காத்தால இருந்து பேப்பர் படிப்பேல, உனக்கு தெரியும்ல. நான் வெளியே போய் உட்காந்து அழுவு போ. என்னங்க இப்படி சொல்றீங்க? அப்புறம் என்ன விஷயம் கூட சொல்ல மாட்டேங்கிற? ஒரு மனுஷன் என்னாச்சுன்னு எவ்வளவு நேரம் கேக்குறேன், பதில் சொன்னவன் நீயும். இதை எப்படிங்க சொல்றது? நான் உங்ககிட்ட சொன்னா எப்படிங்க மனசு தாங்குவீங்க? எதுவும் சொல்லாதடி. என்னங்க சட்டினி இப்படி சொல்லிட்டீங்க? உங்ககிட்ட எல்லாம் பேசி மாளாது. எனக்கு நிறைய வேலை இருக்கு. பேப்பர் படிக்கணும், குளிக்கணும், சாப்பிடணும், கடைக்கு கிளம்பணும்னு. உனக்கு வீட்டுல என்ன வேலை? மாமா காபி போட்டுங்களா டீ போட்டுங்களா? டீயே போட்டுருமா. சரிங்க மாமா. பக்கத்துல ஒருத்தி இருக்கேன் மாமியாருன்ட்டு, என்கிட்ட ஏதாவது ஒரு வார்த்தை கேக்குறாளா? அவ உங்களுக்கு காப்பி வேணுமா டீ வேணுமான்னு கேக்குறாளா? உனக்கு வேணும்னா உன் மருமகிட்ட கேளு. ஆமா, உங்க மருமதான் என்கிட்ட எதுவும் பேசுறா பாருங்க. நேத்து நைட்டு நம்ம மருமக உங்க அம்மா வீட்ல இருந்து வந்துச்சுல, நீ என்ன சொன்ன? எதுவுமே சொல்லலங்க. பிள்ளை வச்சிருக்கியே, ஏன் நீ லேட்டா வர? சீக்கிர வெள்ளனை வீட்டுக்கு வர வேண்டியதானே சொன்னேன். வேற எதுவுமே நான் கேட்கல. சரி. ஆனா அவதான் ரொம்ப ஓவரா பேசுறா. என்னைய இந்த வீட்டுல ஒரு பெரிய மனுஷன் கூட நினைக்க மாட்டேங்கிறாங்க. ரொம்ப இலக்காரமா நினைக்கிறா. இதான் விஷயமா? இதுக்காக தான் நீ அழுதுட்டு இருக்கியா? ஒரு காரணமா இருக்கலாம், ஆனா அதை விட. அப்பா என்னடா குளிச்சிட்டியா? குளிச்சிட்டேன்ப்பா. நம்ம கடையில சரக்கு வேற இருந்ததுல, அதனால காலைல சீக்கிரம் எழுந்து குளிச்சிட்டேன்ப்பா. ஆமால, மறந்துட்டேன் பாரு நானும். சரி, நானும் குளிச்சுட்டு வந்துடுறேன். இது அதெல்லாம் வேண்டாம்ப்பா, நான் கடைக்கு போயிட்டு வந்துடுறேன்ப்பா. நீங்க வீட்டுல இருங்க. சரிப்பா. அம்மாக்கு என்னாச்சு? ஏன் அழுதுட்டு இருக்காங்க? ஆடா என்ற பெரிய மவனே, நீயாவது என்ன கேக்குறீல? என்னமாச்சு? என்ன ஆச்சா? உங்க அம்மாக்கு வேற என்ன வேலை? எதையாவது மனசுல போட்டு அழுது புலம்பி வெம்பிட்டு இருப்பா. இதெல்லாம் நீ கேட்க வேணாம். நீ போய் கடை வேலையை போய் பாருப்போ. சரிப்பா. டேய் நில்லுடா. அடியே, வெளியே போற எதுக்கு கூப்பிடுற நீ? உன் பெத்த தாய் அழுதுட்டு இருக்கேன், விஷயம் கேட்க மாட்டியாடா நீ? உங்க அப்பா சொன்னதுமே சரி நான் கடை கிளம்புறேங்கிற. இந்த வீட்டுல எனக்கு மரியாதை இவ்வளவுதானா? எதுக்கு அழுகுறா? என்னாச்சுன்னு ஒரு வார்த்தை கேட்க மாட்டியாடி? என்னாச்சுமா? ஏதான் நானும் இவ்வளவு நேரம் கேட்டுட்டு இருக்கேன். உங்க அம்மா ஆனா பதிலே சொல்லல. இதுக்குதான் சொல்றேன், நீ கடைக்கு கிளம்புண்டு. நீங்க வாய மூடுங்க. நீங்க தான் என் கூட பேச மாட்டீங்கன்னா மாமனையும் என் கூட பேச விடாம பண்ணிடுவீங்க. என்னன்னு சொல்லுங்கம்மா. டேய் மாமா, டீ கேட்டீங்களே, இந்தாங்க குடிங்க. என்னம்மா விசேஷம்? இன்னைக்கு காலையில சீக்கிரம் கிளம்பிட்ட? எனக்கு பிறந்த நாள் மாமா, அதான் காத்தால கோயிலுக்கு போலான்ட்டு. ஓஹோ, அப்படியா? சரிம்மா, சந்தோஷம். ஆனா முன்கூட்டியே சொல்லவே இல்லையே. இதுல என்ன மாமா இருக்கு? பரவாயில்ல. சரிம்மா, அது வீட்டுல ஸ்வீட் செஞ்சிருக்கியா? கேசரி செஞ்சிருக்கேன் மாமா. சரிம்மா. எல்லாருக்கும் சேர்த்துதான் செஞ்சிருக்கேன். இந்தாங்க முத டீயே குடிங்க. குடுமா. என் மருமகளுக்கு இன்னைக்கு பிறந்த நாள். கடையில ஜாமான் வந்துட்டு கிளம்புறியே. மருமப்புல கோயிலுக்கு போறீங்கதுல நீ சேர்ந்து போயிட்டு வா. இதோ நானும் கிளம்பிட்டேன் தாத்தா. ஓஹோ, பேத்திமா நீயே கிளம்பிட்டியா? அப்புறம் என்ன, உங்க அப்பா கூட்டிட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்துருங்க. சரிங்க தாத்தா. அப்பா உங்க அப்பா இதான் காத்தாலே அழுதுட்டு மூக்கு சொல்லி வச்சிட்டு இருக்கா. என்னன்னு தெரியல. ஏதோ உன் பொண்ணு வாழ்க்கைன்னு பேசிட்டு இருந்த, என்னமாச்சு? அம்மாக்கு வேற என்ன வேலை? ஏதாவது நினைச்சு புலம்பிட்டு இருப்பா. கிளம்பிருச்சுல. 3 பேர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அம்மா என்கிட்ட சொல்ல வராங்க, என்னன்னு கேட்டுட்டு போறேனே. என்ன தாச்சி ஏன் அழுதுட்டு இருக்கீங்க? என்னன்னு என்கிட்ட சொல்லுங்க. யார்கிட்ட சொல்லி என்ன பிரயோஜனம்? எனக்கு யார்கிட்ட சொல்ல விருப்பம் இல்ல. ஏன் பையன் என்னாச்சு உங்களுக்கு? என்கிட்ட சொல்லுங்க. உங்க அம்மாக்கு பிறந்த நாளா? கோயிலுக்கு போயிட்டு வாங்க போங்க. சரிம்மா, போயிட்டு வந்து அப்புறம் பேசுறேன் உங்ககிட்ட. சரிப்பா. நான் எதையோ விஷயத்தை நினைச்சு அழுதுட்டு இருக்கேனே, என் மனசுல உள்ளது கூட உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அது பழசு நினைச்சு அழுதுட்டு இருப்ப. அம்மா கண்டது கடையில நினைச்சு நான் அழுதுட்டு இருக்கேன் பாருங்க. என்னதுன்னு சொல்லு. உங்க மருமக தான் பெருசா போயிட்டா. வீட்டுல நம்ம பொண்ணுன்னு ஒருத்தி இருக்காளே, அதை பத்தி ஏதாவது யோசிச்சீங்களா? வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுன்னு கொஞ்சமாவது உங்களுக்கு கவலை இருக்கா? ஒரு பையனை வச்சிருக்காளே, நம்ம மாப்பிள்ள என்னன்னா நம்ம பொண்ணு கிட்ட இப்படி ஒரு பெரிய குண்டை போட்டுட்டு போயிட்டாலே, அதை பத்தி ஏதாவது யோசிச்சீங்களா நீங்க? இப்ப பார்த்தாலும் கடை கடைன்னு உங்க கடையை கட்டியே அழுவுறீங்களே. நம்ம பொண்ணு வாழ்க்கையை பத்தி ஒரு நாளாவது யோசிச்சிருப்பீங்களாங்க நீங்க? நானும் ஒரு நாள் கூட யோசிக்காம இருந்திருப்பேன். ஆமா கிழிச்சீங்க. உங்களுக்கு உங்க பையன் வாழ்க்கையை தான் பெருசா நினைப்பீங்க. நம்ம பொண்ணை பத்தி நீங்க துளியும் கூட நினைக்கவே மாட்டீங்க. நீங்க என்ன கடக்கா இப்படிலாம் பேசுற? பாண்டியம்மா பத்தி நான் நினைக்காத நாளே கிடையாது. வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சே, அப்படி ஒரு விஷயத்த சொல்லிட்டு போயிடாருன்ட்டு. ஆனா தினமும் இதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கேன். ஆமா முழிச்சிட்டு இருக்கீங்களா? அடுத்த ஸ்டெப் என்ன ஏதுன்னு எடுக்க வேணாம். கிட்ட உட்காந்து பேசுறது இல்லையாக்கும். அம்மா அடுத்து இவன் உனக்கு ஒரு கடையை வச்சு கொடுத்துட்டீங்களா? போச்சு. எப்ப பார்த்தாலும் பொழுதா பொழுக்கு கடனே அலைஞ்சிட்டு இருக்கானே. கல்யாணத்தை பத்தி ஏதாவது யோசிக்கிறீங்களா நீங்க? என்னம்மா காலையில ஆரம்பிச்சிட்டியா? பத்தி கவலைப்படுறதுக்கு நான் தானடா இருக்கேன். இப்ப என்ன அவசரம் அவனுக்கு? கேளுங்கப்பா. ஒரு 2-3 வருஷம் ஆகட்டும். ஆனே முன்னாடி சொன்னேனா இல்லையா, கடை நல்லா ரன் பண்ணதுக்கு அப்புறம் தான் கல்யாணம்ட்டு. இப்ப ஏன் முந்திரி கொட்டையாட்ட முக்குற நீ? என்னடா பேசுற? கோவம் வர மாதிரி பண்றமா நீயானா? வர மாதிரி பண்றேனா? காலகாலத்துல கல்யாணம் பண்ணி நல்லது கிடையாது பார்த்தாதான்டா எனக்கு திருப்தி படும் மனசு. அதை விட்டு நீ ஒத்தையா அப்படி அலைஞ்சிட்டீங்கன்னா எனக்கு மனசு என்ன பாடுபடும். மாமா நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேம்மா, நீ எப்படி இருக்க? நான் பரணி மாமா நல்லா இருக்கீங்களான்னு கேட்டேன். இவர் எதுக்கு முந்திரி கொட்டையார முந்துறாரு? சொல்லுமா, என்ன விஷயம்?
இது வந்து மாமா அக்காக்கு எனக்கு பர்த்டேல அதான் காலையில வந்து விஷ் பண்ணிட்டு போலான்னு வந்தேன். அக்கா எங்க போயிட்டாங்க? உங்க அக்கா கோயிலுக்கு போயிருக்கா. கோயிலுக்கு போயிருக்காங்களா? என்ன தாச்சி அழுதுட்டு இருக்கீங்க? எதுக்கு நான் உங்ககிட்ட சொல்லணும்? என்னத்த இப்படி பேசுறீங்க? நானும் இந்த வீட்ல ஐயோ வாய் உலகதாடி. சரி நீங்க அழுதுட்டு இருங்க. என்னங்க லூசுத்தனமா பேசுறா கிளவி? இது லூசுத்தனமா அழுதுட்டு என்னைய லூசுங்குது. அக்கா எங்க போயிட்டாங்க மாமா? உங்க அக்காவும் மாமா எல்லாரும் கோயிலுக்கு போயிருக்காங்கம்மா. ஓ அப்படியா மாமா? சரி நான் அப்படியே கோயிலுக்கு போயிட்டு வந்துறேன். சரிம்மா போயிட்டு வா. ஏய் பரணி, சொல்லுங்கப்பா. அப்படியே சத்யா பாப்பாவை கோயில இறக்கி விட்டுரு. நானா? ஆமா மாமா, அப்படியே நீ கோயில் இறக்கி விட்டுறீங்களா? நானும் அக்கா போய் பாக்குறேன். எனக்கு கடைக்கு நேரம் ஆச்சுன்னா நான் சாப்பிடல, சாப்பிட்டு தான் கிளம்பணும். இல்ல பரவாயில்ல மாமா, பொறுமையா கூட போய்க்கலாம். நானும் மாமா ஒரே கலர் Dress. மாமா சேம் பிச்சு மாமா, சாக்லேட் கொடுங்க. சாக்லேட்டா? ஆமா மாமா, ரெண்டு பேரும் சேம் கலர்ல போட்டுருக்கோம் பாருங்க, அதுக்கு தான். அப்படிதான் நீயும் நானும் தானே ஒரே கலர்ல போட்டுருக்கோம். எனக்கு முதல்ல சாக்லேட் கொடு. ஆமா தே, ரெண்டு பேரும் சேம் கலர் தான் போட்டுருக்கோம். நான் வெளியே போய் வாங்கிட்டு வந்துறேன் தே. அம்மா வாங்க, அப்படியே வண்டியில டிராப் பண்ணிருங்க கோயில்ல. நான் சொன்னால சாப்பிடணும்ட்டு. இப்ப என்ன நீ போயிட்டு வா. இல்ல தே, வண்டியில போனா எனக்கு நிறைய வேலை இருக்கு, நீங்க போயிட்டு வாங்க. வாடி போடின்னு பேசுறது விட்டு என்னமாமா வாங்க போங்கங்கறீங்க. சரி நான் நடந்தே போய்க்கிறேன். வரேங்க மாமா, வரேன் தே. போயிட்டு வா போயிட்டு வா. பாத்து போயிட்டு வாமா. சரிங்க மாமா. பரணி மாமா வரட்டுங்களா? வீட்டுக்கு வந்தாலும் என்னை பார்த்தா எப்ப பார்த்தாலும் ஈனி இழிச்சிட்டு இருக்கு. இதை அம்மா கிட்ட சொல்லணும். நான் கடைக்கு போறேம்மா. ஏய் சாப்பிட்டு போறேன்னா இப்ப கடை கிளம்புறீங்கற? இல்லம்மா, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் போயிட்டு வந்துறேன். ஏய் சாப்பிட்டு போட, அப்படியே முக்கியமான வேலை. நான் போயிட்டு வந்து சாப்பிடுறேம்மா. ஏய் இது சரியே இல்லடா. நான் அவளை போய் கோயில் இறக்கி விட போறியா? அட அதுக்கு இல்லம்மா, எனக்கு கடையில முக்கியமான வேலை இருக்கு, வரேன். சரி போயிட்டு வா. ஏண்டி கனகா, நம்ம பையனுக்கு ஒரு தீர்வு கிடைச்சிருச்சுல? என்னத்த சொல்றீங்க? அட ஆமாண்டி, இப்பதான் சொல்லிக்கிட்டு இருந்த பரணிக்கு பொண்ணு கிடைக்கலன்ட்டு. மருமனோட தங்கச்சி இருக்கே சத்யா, உடவு கொட்டமும் அம்சமா இருக்கு. நல்லா சின்ன பிள்ளையா இருக்கும், இப்ப நல்லா வளர்ந்துருச்சு வேற. 2 பேர் ஜோடி பொருத்தமும் நல்லா இருக்கும்ல. நீ என்ன சொல்றது? ஆமா, வேற வேலை இல்ல. உங்க பெரிய மருமக புஷ்பா வீட்டுக்கு வந்து என்ன ஆட்டம் போடுறா, அதுவே எனக்கு பிடிக்கல. தங்கச்சி நம்ம பையனுக்கு கொடுத்தோம் அவ்வளவுதான். அக்காவும் தங்கச்சி சேர்ந்துட்டு நம்மளதான் வீட்டை விட்டு துரத்தி விட்டுருவாளுங்க. அதெல்லாம் வேண்டவே வேண்டாம். சம்பந்தம் போட்ட வீட்டுல இன்னொரு சம்பந்தம் வேண்டவே வேண்டாம். அது பிரச்சனை தான் போய் முடியும். கனகாட்ட இப்ப பேசினாதான் கரெக்டா இருக்கும். தங்கச்சி பொண்ணு கீதாவை பரணிக்கு கட்டி வைக்கிறாப்ல. கனகாட்ட சொல்லி வச்சோன்னா அவ என்ன சொல்ல போறா? மெதுவா பேச்ச ஆரம்பிப்போம். சரி சத்யா தான் வேறன்னு சொல்லிட்டு, உங்க வீட்டு சொந்தத்துல பரணி கட்டிக்கிறாப்புல பொண்ணு இல்ல, அதே மாதிரி என் வீட்டு சொந்தத்திலயும். பாண்டியம்மா, இப்ப எதுக்குமா என்னை பார்த்தனே அழுதுட்டு இருக்க? உன் வாழ்க்கை இப்படி ஆயிருச்சேடி, நான் என்னடி பண்ண போறேன்? என் வாழ்க்கை நல்லாதான் இருக்கு, நல்லாதான் இருக்க. நீ இருக்க, அப்பா இருக்காரு, பிறவு என்னம்மா? பிறவு என்னன்னா உன்னை தாலி கட்டின புருஷன் உன் கூட இல்லையடி. அவர் இல்லனா என்னம்மா? என் பையன் இருக்கான். உன் பையன் இருந்தாலும் நேத்திக்கு ஒரு விஷயம் சொன்னானே, அதுவே என்னால தாங்க முடியல. என்ன சொன்னா? அதாவது அம்மா. என்னம்மா? உங்க மாப்பிள்ள இருக்காருல்ல அம்மா, உங்க அப்பாட்ட சொல்ல விடுடி. என்ன பிரச்சனை சொல்லு முத. ஏங்க அம்மா, என்னடி என்ன உங்க அப்பா இந்த விஷயமா சொல்ல விட மாட்டேங்கிற? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, நான் வெளியே போயிட்டு வரேன். என்ன வீட்டுல யாருமே காணா? அண்ணே அண்ணி சின்னவன் யாரையும் காணா? உங்க அன்னைக்கு பிறந்த நாளா, அதனால உங்க அண்ணன் கூட்டிட்டு கோயிலுக்கு போயிருக்கான். பரணி அவன் ஏதோ கடையில முக்கியமான வேலை இருக்குன்னு போயிட்டான். ஓஹோ அப்படியா? நீ எங்கடி காத்தால வெளியே கிளம்புற? முக்கியமான வேலையா போயிட்டு வந்தனும், போயிட்டு வரேன். விஜய் தூங்குறான், நல்லா தூங்கட்டும். என்கிட்ட சொல்லிட்டு போனியா? இல்லம்மா. இந்த சொன்ன கேட்பானேமா, எங்க அம்மான்ட்டு. எங்கம்மா போற? உடம்பு ஏறிச்சுல, அதான் சும்மா வாக்கிங் போலான்ட்டு. எது வாக்கிங் போறியா? என்னடி பேசுற? காலங்காத்தால புது உட ஊத்திக்கிட்டு வாக்கிங் போறதுக்கு என்ன அவசியம் இருக்கு? நீ போயிட்டு வாமா. சரிப்பா. அப்பா கிட்ட அவரை பத்தி எந்த விஷயத்தையும் சொல்லாத. உங்க அப்பாக்கு தெரியாம 5 லட்சம் பணம் எங்கன்னு கேட்பாரு, குடுக்குறியா? அடியாத்தி, அதை விட பெரிய குண்டா உங்க பையனை பேசிட்டு போனானே, அதை பத்தி தான் உங்க அப்பாட்ட சொல்லலான்னு முடிவெடுத்தேன். அதே விஷயமா தான் நான் வெளியே போயிட்டு வரேன், பாத்துக்கோ. சரி வரேன்ப்பா. போயிட்டு வாமா. அறிவு கிட்டவளே, நம்ம பொண்ணே வீட்டுல தனியா இருக்குது ஒரு மாதிரியா இருக்கும். சரி வெளியே போயிட்டு வரேங்குது, போயிட்டு வாமான்னு அனுப்புவியா? எங்கடி போற ஏது போறன்னு கேள்வியா கேக்குற? சரிங்க, பொண்ணு போயிட்டு வரட்டும். சரி அது இருக்கட்டும், என்னத்த பேசிட்டு இருக்கீங்க 2 பேரும்? என்ன சொல்றீங்க? உன் பொண்ணு நீ ஏதோ பேசிட்டு இருந்தீங்களே, அதான் கேக்குறேன். அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. மாப்பிள்ளை கிட்ட வீடு வாடகைக்கு பார்க்க ஒரு 5 லட்சம் பணம் கொடுத்தோமே, அது என்னாச்சு? அந்த ஆள் ஏதோ நம்ம பொண்ணு கிட்ட திருப்பி கொடுத்தாரா இல்லையா? ஆகா, என்ன இவர் 5 லட்சம் பணம் எங்கன்னு கேக்குறாரு? ஆனா எல்லாமே மாப்பிள்ளை கிட்ட தானே இருக்கு. இப்ப என்னத்த சொல்லி சமாளிக்கிறது? நீயே கடகா ஓண்டதான் கேட்டுட்டு இருக்கேன், பணம் என்னாச்சு? என்னங்க, நம்ம பொண்ணு வாழ்க்கையே இப்படி இருக்கே, நீங்க பணத்தை பத்தி கேட்கலாமாங்க? அதுக்கு இல்லடி, பணம் நம்ம கிட்ட தானே இருக்கு. யார் நம்ம பொண்ணு கிட்ட இருக்கா, உன்கிட்ட இருக்கா? என்னங்க பணம் யார்கிட்ட இருக்குன்னு? என்னங்க ஒரு மாதிரி தலைவலிக்கிற மாதிரி இருக்கு, மயக்கமா வருதுங்க. அப்பனே முருகா முடியலப்பா, எங்க ஒரு மாதிரியா இருக்குங்க. லட்சுமி என்னாச்சு? தலையை வலிக்குதுன்னு சொன்னா அப்படியே படுத்துட்ட. இந்த லட்சுமி ஆஸ்பத்திரிக்காவது போலாம், மயக்கம் மட்டும் விழுந்துட்டியா? மயக்கம் வந்துருச்சு, படுத்துட்டே. கொஞ்ச நேரம் கழிச்சு சரியாயிருங்க. எந்திரிச்சு கடைக்கு கிளம்புங்க, மணியை பாருங்க 7:30 மணி ஆயிடுச்சு. அட ஆமால, வேற போனதே தெரியல. ஆகா, காப்பி வேற குடிக்கலையே. சரி பரவாயில்ல, சரி குளிச்சுட்டு வந்து குடிச்சுக்க வேண்டியதுதான். சரி லட்சுமி ரெஸ்ட் எடு, போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். பாப்பாலாம் எடுத்து வச்சுடு. போய் குளிக்கிறேன், காலை நல்லா நீட்டி போட்டு பாடு.
பத்தி கேட்கவும் மனசு படபடன்னு வந்துருச்சு. இதுல மாப்பிள்ளை கிட்ட தான் பணம் இருக்குன்னு சொன்னேன், அவ்வளவுதான் என்னைய தான் கத்து வந்த ஆளு. நல்ல வேலை மயக்க முட்டை மாதிரி அப்படியே படுத்தாச்சு. என்ன சத்தத்தையே காணா, குளிக்க போயிட்டாரு போல இருக்கு. ஏ கனகா, எப்பப்பா முடியல, ரொம்ப தலைய வலிக்குது. குளிக்கிற சோப்பு எங்க இருக்கு? ஏய் கனகா, கேக்குறேல, இது அப்படியே படுத்து தூங்கிட்டாப்ல இருக்கு. சரி நம்மளே எடுத்துக்குவோம். கனகாவா கொக்காவா? நானும் பாக்குற காத்தால எந்திரிச்சு இங்கிட்டு ஓடுற அங்கிட்டு ஓடுற. என்னடி பரபரன்னு நம்ம வேலை பார்த்துட்டு இருக்க இன்னைக்கு? என்ன விஷயம்? ஊர்ல இருந்து இந்த சொந்தக்காரங்க வராங்களாக்கும், ஏன்னா உங்க அப்பா ஆத்தால வராங்களாக்கும். இல்லையே. சரி முறப்ப வேண்டி கிடக்கு என்னை பார்த்து. கேள்வி கேட்டா கரெக்டா பதில் சொல்றது கிடையாது. புள்ள உனக்கு எல்லாம் ஆதரவா இருக்குல்ல, அதனால தான் இப்படி பேசிட்டு இருக்க. ஆமா ஆமா, திமுரு பேச்சு. காலைல எந்திரிச்சீங்களே, பல்ல வளர்க்குனீங்களா? எந்திரிச்ச உடனே ஏன் கிட்ட கேள்வி கேட்க வந்துட்டீங்க? நான் ஏதோ வீட்டுல வேலை இருக்குன்னு பாத்துட்டு இருக்கேன். என்ன வேலை பாக்குறேன்னு இப்படி கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க? அப்புறம் என்னைக்கு வேலை செய்யாதவன் இன்னைக்கு ஓடி ஆடி வேலை செய்யுது. அதே மாதிரி நேத்து என்னமோ காசு கொடுத்து என்னமோ ஏசி ஈஸியா வாங்கிட்டு வந்தீங்க. ஏசி ஈஸி இல்ல, அது ஏசி. அதுதான் ஏசி வாங்கிட்டு வந்தீங்களே, வீட்டுக்குள்ளார அப்படியே கிடக்கு. எப்படி ஏசி காத்து வாங்குறது வீட்டுக்குள்ளார? நானும் பாக்குறேன். சரி இன்னைக்கு வச்சிருக்கேன், நானும் பாக்குறேன். ஆனா வைக்கிற பாடதான் காணா. என்ன சின்ன பிள்ளை, வேலையெல்லாம் முடிச்சிட்டியா? ஒவ்வொன்னா முடிச்சிட்டு இருக்கேன் மாமா. நான் வேலை செய்யங்காட்டி உங்க அம்மா சும்மா இருக்காங்களாங்கிறேன். ஒவ்வொன்னா கேள்வியா கேக்குறாங்க. டேய் பாத்தியாடா பொண்டாட்டி என்ன எப்படி முறைச்சு பேசுறான்ட்டு? ஆரம்பிச்சிட்டீங்களாமா நீங்க? யாரு நான் ஆரம்பிச்சேனாக்கும்? நீங்க தானே ஆரம்பிச்சீங்க. அப்புறம் நான் பொண்டாட்டி என்ன கேட்டேன்னா, ஏன் இங்கிட்டு ஓடிட்டு இருக்கா, என்னாச்சுன்னு கேட்டேன். உங்க அம்மா இதை மட்டும் கேட்கல, நான் ஊர்ல இருந்து உங்க சொந்த பந்தம் வருதா இல்ல உங்க அப்பா ஆத்தால வராங்களான்னு கிளக்காரமா கேக்குறாங்க. அலைஞ்சு தூங்கி எந்திரிச்சு வேலை பாப்பாங்களா, அதை விட்டுட்டு என்னை கேள்வி கேட்க வந்துட்டாங்க. இன்னைக்கு இல்லாம உன் பொண்ணு இன்னைக்கு பரபரன்னு வேலை பாக்குறா, அதுக்காக தான் கேட்டேன். இந்த ஊர்ல இருந்து சொந்த பந்தம் வருதான்ட்டு. அப்படி கேட்டாலும் பதில் இல்லையே. என்னமா அது? என்ன ஏச வந்துட்டா, உன் பொண்ணு என்னை முறப்பா பேசுறாளுன்னு அவகிட்ட பேச தைரியம் இல்ல உனக்கு? என்னமான்னு என்னைய பேச வந்துட்டான். இவ்வளவு காசு போட்டு ஏசி வாங்கினியடா, வாங்கிட்டு வந்து நம்ம ஊர்ல தானே கிடக்கு. வாங்கிட்டு வந்த ஏசி எங்க வைக்கணுமோ அங்க வைக்க வேண்டியதானே, அதை விட்டுட்டு. அதுக்காக தான் அவ வேலை பார்த்துட்டு இருக்கா. என்னடா சொல்ற? நல்லா காதல விழுந்துச்சுல உங்களுக்கு. நம்ம வீட்டுக்கு ஏசி ஃபிட் பண்ண வராங்க, அதுக்கு தான் எங்க ரூமை ஒதுங்க வச்சிட்டு இருக்கேன். அதை விட்டுட்டு. ஓஹோ அப்படியா? நீ முன்கூட்டியே சொல்லிருக்கணும்ல என்கிட்ட சொல்லாம. ஆமா, அப்படியே உங்ககிட்ட சொன்னா மட்டும் சரி சரின்றீங்க பாருங்க நீங்க. இந்த சின்ராசு உன் பொண்டாட்டி அமைதியா இருக்க சொல்லு, இல்லன்னா அவ்வளவுதான் சொல்லிட்டேன். இல்ல சின்ன பிள்ளை, உனக்கு தான் வேலை நிறைய இருக்குல்ல, ரூம் எல்லாம் ஒதுங்க வைப்போ. ஏசி ஃபிட் பண்ண வருவாங்கல்ல இன்னைக்கு. அதான் தெரியுமே, போய் அந்த வேலையை போய் பாரு. போய் அந்த வேலையை தான் பார்க்க போறேன். சமைக்கிறது எல்லாமே சமைச்சிட்டு அந்த வேலையும் பாத்துக்கோ. எல்லா வேலையும் நல்லா பார்க்க முடியாது. ஒரு நாள் நீங்க சமைங்க. நான் சமைக்கணுமா? தரவு நானே எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்க முடியுமா? எங்க உங்க அம்மாட்ட சொல்லி வைங்க. எல்லாம் 2 வேலையெல்லாம் செய்ய முடியாது, எனக்கு கைகள்லாம் ரொம்ப வலிக்குது. சரி போ, நான் அம்மா கிட்ட சொல்லிக்கிறேன். முருங்கக்காய் மாங்காய் சாம்பார் வச்சு உருளைக்கிழங்கு வறுக்க சொல்லிடுங்க. அதான் சொல்லிட்டீல, அப்புறம் என்ன அவங்களே பாத்துக்குவாங்க. நல்லா டேஸ்டா சமைக்கணும், இல்லன்னா அவ்வளவுதான் சொல்லிவிட்டேன். என்னடா இது, என்னைய சமைக்க சொல்றான் பொண்டாட்டி, நீயும் சரி சரிங்கற. ப்ளீஸ்மா, காலையில அவளும் வேலை செஞ்சுட்டு இருக்கால, அதான் கை காலெல்லாம் வலிக்குது அவளுக்கும். ஒரு நாள் நீங்க செய்யுங்கம்மா, மத்த நாள் அவளே பாத்துக்குவா. அதுக்காக ஏசி ஃபிட் பண்றோம்லமா, உங்களுக்கு நைட்டு குளு குளுன்னு ஏசி வரணுமா வேண்டாமா? ஆமாடா, எனக்கு குளு குளுன்னு ஏசி வேணும். வேணும்ல, போய் சமைங்க போங்க. சரி சமைச்சு வச்சிடுறேன். நான் போய் மத்த வேலையெல்லாம் பாக்குறேன். ஏசி காத்துக்காக மருமகிட்டையும் மவங்கிட்டையும் என்னென்ன பாட்டு வாங்க வேண்டியதா இருக்கு. போய் சீக்கிரம் சமைச்சு வைப்போம், இல்ல நம்மளதான் அவ ஏசுவா. பல்ல விளக்கிட்டு சமைங்க. தெரியும் ரொம்ப சுத்தக்காரி. சுத்தத்திலயும் சுத்தம், என் மரும மாதிரி சுத்தம் வேற எங்கேயும் வராது.